வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இந்திய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल जीवन कलीसिया में आए हुए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से मैं धन्यवाद और स्वागत करता हूं. கடந்த சில வாரங்களாக தேவனுடைய வார்த்தையின் வல்லமை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். पिछले कई हफ्तों से हम परमेश्वर के वचनों का प्रबल और महिमा के बारे में हम देख रहे हैं. எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கிறேன். हिब्रियों का किताब यहाँ पे हम आके 4:12 पढ़ेंगे. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானதாயும் यहाँ पे परमेश्वर का वचन आके जीवन और प्रबल और हर एक दोधारी तलवार से भी बहुत ही छोका है. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் और प्राण और आत्मा को आके छेदता है. இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. मन की भावना को विचारों को जांचता है. நாம் கடந்த பல வாரங்களாக பார்த்து வருகிறோம் கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. तो पिछले कई हफ्तों से हम देख रहे हैं कि परमेश्वर के वचन में प्रबल और जीवन है. அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. और उस वचन में आके जीवन है. அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. उस वचन में आके प्रबल है. அந்த வார்த்தை நமக்கு உள்ள போயிருக்கிறனால நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். उस वचन हमारे अंदर जाने के वजह से हम दोबारा जन्म हुए हैं. அப்ப அந்த வார்த்தை உள்ளதான் இருக்கு. अब वो वचन आके हमारे अंदर है. வார்த்தை எங்க இருக்கோ அங்க வல்லமை இருக்கிறது. और जहाँ पे वचन होता है वहाँ पे ही प्रबल होता है. வார்த்தை எங்க இருக்கோ அங்க ஜீவன் இருக்கிறது. और जहाँ पे वचन है वहाँ पे जीवन भी है. இப்ப வார்த்தை எங்க இருக்கு? अब वचन कहाँ पे है? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. आपके और मेरे अंदर है. நமக்குள்ளதான் பவர் இருக்கு. और हमारे अंदर ही वो सामर्थ्य है. நமக்குள்ளதான் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. और हमारे अंदर ही यीशु मसीह का जीवन जीवित उठाने का एक प्रबल है. நமக்குள்ளதான் இந்த ஜீவன் இருக்கிறது. और हमारे अंदर ही वो जीवन है. ஆகவே இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் நன்றாக. इसीलिए हम इस बात को अच्छी तरह से समझ लेना है. அப்ப இந்த நமக்குள்ளவே இந்த வல்லமையும் ஜீவனும் இருக்கிறது. अब हमारे अंदर ही ये जीवन और प्रबल है. யோவான் தம்முடைய சுவிசேஷத்திலே சொல்லுகிறார் 1 அதிகாரத்துல. यूहन्ना आके पहला वचन में अधिकार में देखेंगे. இந்த வார்த்தையில வேற என்ன பவர்லாம் இருக்கு? अब इसमें आके और क्या-क्या प्रबल है. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது அந்த வார்த்தைக்குள்ளே உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்குது. கிரியேட்டிவ் பவர். the word has the creative power. अब यूहन्ना में हम पहला अध्याय में देखेंगे कि उस पे आके उत्पन्न करने का एक सामर्थ्य था. 4 வசனம் சொல்லுகிறது அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. अब चौथा वचन में हम देखेंगे उसमें जीवन था. யாருக்குள்ள ஜீவன் இருந்தது? अब किसके अंदर जीवन था? வார்த்தையாகிய அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. और वचन के अंदर ही जीवन था. பாருங்க எபிரேயர் 4:12 யோவான் 1:2 ஒண்ணுதான். तो यहाँ पे एब्रियो और फिर बाद में यूहन्ना दोनों एक ही है. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது என்று நாம் வேதத்தை வாசிக்கிறோம். अब वचन कहता है कि वो जीवन आके मनुष्य के प्रकाश बन के था. அந்த ஒளியானது இருளிலே பிரகாசிக்கிறது. और वो प्रकाश आके अंधेरा में आके उजाला देने लगा. இருளானது அந்த வெளிச்சத்தை ஜெயிக்க முடியவில்லை. अब वहां पे अंधेरा आके उस प्रकाश को जीत नहीं पाया. அப்ப அந்த வார்த்தையில ஜெயிக்கிற வல்லமை இருக்கிறது. अब उस वचन में आके जीत पाने का एक प्रबल है. அந்த வார்த்தையில வெளிச்சம் என்கிற பவர் இருக்கிறது. अब उस वचन में आके प्रकाश का एक प्रबल है. வெளிச்சம் வந்தோடனே இருள் விலகுகிறது ஆட்டோமேட்டிக்கா. तो देखिए जब यहाँ पे प्रकाश जाता है तो ऑटोमेटिकली अंधेरा भाग जाता है. லைட் வந்தா இருள் போய்டணும் அவ்வளவுதான். तो यहाँ पे देखिए जहाँ पे अगर लाइट डालते हैं तो अंधेरा भाग जाता है. லைட் எங்க இருக்கு? तो लाइट कहाँ पे है? வேர்ட் எங்க இருக்கு அங்கதான் லைட் இருக்கு. जहाँ पे वचन है वहाँ भी प्रकाश है. வேர்ட் எங்க இருக்கு? और जहाँ वचन कहाँ पे है? அது உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கு. आपके और मेरे अंदर है. அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்தின் ஒளியா இருக்கிறோம் என்று இயேசு சொல்லுகிறார். तो यीशु मसीह कहते हैं आप और मैं इस दुनिया के लिए एक प्रकाश बन के हैं. நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். आप लोग इस दुनिया को एक उजाला बन के रहना है करके बोला गया है. அப்ப இந்த வெளிச்சம் எங்க போகுது அங்கெல்லாம் அந்த இருள் விலக ஆரம்பிக்கிறது. तो देखिए जहाँ कहीं भी ये प्रकाश जाता है तो अंधेरा आके मिटने लगता है. வெளிச்சம் போய் இருள் கிட்ட சண்டெல்லாம் ஒண்ணும் போட தேவையில்ல. अब यहाँ पे आके प्रकाश जाकर अंधेरा के पास झगड़ा करने की जरूरत नहीं है. வெளிச்சம் வரும்போது இருள் போய் விடுகிறது. जहाँ पे प्रकाश जाता है वहाँ पे अंधेरा चला जाता है. உங்களுக்குள்ள இருக்கிற வசனத்தினோட பவர் அவ்வளவு பெருசா இருக்கிறது. तो आप लोग के अंदर जो वचन का जो सामर्थ्य है वो उतना बड़ा है. ஆகவேதான் யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதுகிறார்
சொல்றார் 1 யோவான் 4:4 இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். तो इसीलिए पहला யோவானா 4:4 में कहते जो इस दुनिया से है वो हम मेरे अंदर जो है बहुत बड़ा है. அவர் பெரியவரா இருக்கிறான். तो वो आके बहुत बड़ा है. வார்த்தை ரொம்ப பெருசா இருக்கிறது. अब वचन आके बहुत बड़ा नहीं रहेगा. வியாதி காட்டிலும் வார்த்தை பெரிதா இருக்கிறது. तो यहाँ पे बीमारी से भी वचन बड़ा रहता है. கடனை பார்க்கிலும் வியாதி பெரிதா இருக்கிறது. और यहाँ पे आके बीमारी बहुत बड़ा लगता है. குழப்பத்தை பார்க்கிலும் வார்த்தை பெரிதா இருக்கிறது. यहाँ पे कंफ्यूजन से भी ज्यादा वचन बड़ा लगता है. பிரிவினையை காட்டிலும் வசனம் பெரிதா இருக்கிறது. यहाँ पे जुदाई से भी ज्यादा वचन बड़ा है. தரித்திரத்தை பார்க்கிலும் வசனம் பெரிதா இருக்கிறது. गरीबी से भी ज्यादा वचन बड़ा है. இந்த நம்முடைய வாழ்க்கையில வருகிற சூழ்நிலைகளை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற வார்த்தை பெரிதா இருக்கிறது. हाँ भाई, हमारे जीवन में जो भी परिस्थितियां है वो परिस्थितियां से भी वचन बहुत बड़ा है. அப்ப உள்ள ரொம்ப பெரிய ஒரு பவர் இருக்கு பாருங்க. तो देखिए, तो अंदर एक बड़ा सामर्थ्य है. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? நான் ரொம்ப அதிகமா விசுவாசிக்கிறேன். मैं बहुत विश्वास करता हूँ. உள்ள கிரேட்டஸ்ட் பவர் உள்ள இருக்கு. मेरे अंदर एक बहुत ही बड़ा सामर्थ्य है. அப்ப இந்த பவர் என்ன பண்ணணும்? நமக்காக உபயோகப்படுத்த வேண்டும். अब ये सामर्थ्य को क्या करना है? हमारे लिए उपयोग करना है. நாம இந்த வல்லமையை பவரை ரிலீஸ் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். और इस सामर्थ्य को हमें बाहर निकालना है. அதை ரிலீஸ் பண்ணலனா வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படாது. जब आप इसको बाहर लेके आएंगे तो आपके जीवन में एक बहुत ही बड़ा बदलाव आएगा. ஆனா அதை ரிலீஸ் பண்ணும்போது வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். तो जहाँ पे हम इसे बाहर लेके आएंगे तो हमारे जीवन में एक बदलाव आने वाला हम देख सकते हैं. எப்படி ரிலீஸ் பண்றது? अब इसको कैसे बाहर लेके आना है? அவர்கள் 1 யோவான் 5 அதிகாரம் 4 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். अब मैं पहला वचन पहला யோவாना पढ़ूंगा. பாருங்க, இந்த வார்த்தையில விசுவாசம் என்கிற வல்லமை இருக்கிறது. यहाँ पे आके विश्वास का एक सामर्थ्य है. அந்த வார்த்தையில விசுவாசம் என்கிற வல்லமை இருக்கிறது. अब उस वचन के अंदर विश्वास का एक सामर्थ्य है. ரோமர் 10 அதிகாரம் 8 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். रोमन के किताब यहाँ पे आके 10वीं अध्याय 8वीं वचन में हम देखते हैं. இந்த வார்த்தை உங்களுக்கு சமீபமாய் உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது. ये वचन आके हमारे मुंह में रहता है. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையே. और ये वचन हम प्रचार करने वाले एक विश्वास का बात है. அப்ப இந்த விசுவாசம் என்ன பண்ணுகிறது? तब ये विश्वास क्या करता है? 1 யோவான் 5 அதிகாரத்துல 4 வசனத்தையும் 5 வசனத்தையும் வாசிக்கிறேன். पहला யோவான் 4 अध्याय 5वीं वचन हम पढ़ेंगे. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். तो यहाँ पे जो परमेश्वर की ओर से जो उत्पन्न होता है सब कुछ जीत पाता है. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். सो हमारा विश्वास ही आके दुनिया को जीतता है. பாருங்க, இந்த வார்த்தை வெளிச்சமா இருக்கிறது மட்டும் இல்ல. तो देखिए, अब ये वचन आके उजाला रहना भी काफी नहीं है. அந்த வார்த்தையில விசுவாசம் என்கிற மாபெரும் தெய்வீக சக்தி இருக்கிறது. अब उस वचन में आके विश्वास का एक बहुत ही बड़ा सामर्थ्य है. இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க கூடியதா இருக்கிறது. अब ये आपके अंदर जो विश्वास है ये पूरा दुनिया को जीतता है. 4 வசனம் சொல்றது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். यहाँ पे 4था वचन कहता है कि हमारा विश्वास दुनिया को जीतता है. ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. क्योंकि हमारे अंदर जो वचन है परमेश्वर का वचन தேவன் है. தம்முடைய வார்த்தையின் மூலமாக தம்முடைய விசுவாசத்தை நமக்கு தந்து இருக்கிறார். परमेश्वर अपने वचन के जरिए हमें आके विश्वास देता இது है. யாரை பற்றி சொல்லி ये இருக்கிறது? किसके बारे में बोला गया है? அதுக்கு அடுத்த வசனம் சொல்றது 5 வசனம். यहाँ पे 5वीं वचन कहता है, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? यहाँ पे जो कि यीशु मसीह पर विश्वास करता है वही आके यहाँ पे है. நீங்களும் நானும் வசனம் உள்ள போயிருக்கிறதுனால மறுபடியும் பிறந்திருக்கிறோம். तो यहाँ पे हमारे अंदर वचन आने के कारण ही हम दोबारा जन्म हुए हैं. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். तो यहाँ पे आके केवल जिसका ये विश्वास कि यीशु परमेश्वर का पुत्र है. நமக்குள்ள இந்த உலகத்தை ஜெயிக்க கூடிய பவர் உள்ள இருக்கிறது. अब हमारे अंदर दुनिया को जीतने का एक सामर्थ्य है. பாருங்க, இது கேள்விப்படாத வரைக்கும் அந்த மாதிரி விசுவாசம் வராது. देखिए, आप सिर्फ सुनने से आके आपको विश्वास नहीं आएगा. ரோமர் 10 அதிகாரம் 17 வசனம் சொல்றது விசுவாசம் கேள்வினாலே வரும். रोमन आके 10वीं अध्याय में हम देखते हैं कि विश्वास आके सुनने से आता है. இந்த 17 வசனம் சொல்கிறது அந்த வசனத்தை கேட்கிறது மூலமாக விசுவாசம் வருகிறது. यहाँ पे 10-17 में हम देखते हैं कि वहाँ पे वचन को सुनने से हमें विश्वास आता இப்போ அந்த है. வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். अभी आके आप उस वचन को सुन रहे हैं. உங்களுக்குள்ள தேவன் அந்த விசுவாசம் என்னும் மாபெரும் தெய்வீக சக்தியை வைத்திருக்கிறார். अब परमेश्वर आकर उस वचन को आपके हृदय में डालते हैं. நாம் இந்த விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். अब
इस विश्वास को हमें आके बाहर लेके आना है, விசுவாசம் ஒரு தெய்வீக சக்தியா இருக்கிறது. क्योंकि विश्वास में आके परमेश्वर का एक सामर्थ्य होता அந்த है சக்தியை நமக்காக பயன்படுத்தும்படியாக நாம ரிலீஸ் பண்ண வேண்டும். और उस सामर्थ्य को हमारे लिए उपयोग करने के लिए उसको बाहर लेके आना है. எப்படி ரிலீஸ் பண்றது? कैसे आके इसको बाहर लेके 2 आना है? கொரிந்தியர் 4 அதிகாரம் 13 வசனம் சொல்கிறது. यहाँ पे 2 कोरिन्थियन चैप्टर 4 में देखते हैं हम, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறது. यहाँ पे लिखा है कि मैंने विश्वास किया इसीलिए मैंने बोला. உள்ள விசுவாசம் இருக்கு, यहाँ मेरे अंदर आके विश्वास है, உள்ள வார்த்தை இருக்கு. मेरे अंदर आके वचन है. அந்த வார்த்தை விசுவாச வார்த்தை. अब वो वचन आके एक विश्वास का वचन है விசுவாசம் தேவனுடைய வல்லமையா இருக்கிறது. और वो विश्वास आके परमेश्वर का एक सामर्थ्य है. உள்ள டார்மெண்டா இருக்கு, உள்ளவே தங்கி இருக்கு அந்த வல்லமை. अब वो वचन वो सामर्थ्य मेरे अंदर है. சும்மா இருக்கு பாருங்க. देखिए यहाँ पे अंदर ही है. பேசினாதான் பவர் வெளியே வரும். जब आप बोलेंगे तभी वो बाहर आएगा. எப்படின்னா कैसे? நான் இப்ப ஒரு உதாரணத்தை சொல்றேன். अभी मैं एक उदाहरण के लिए இங்க बोलता நம்ம हूँ. உள்ள வரோம், अभी हम अंदर आते உள்ள हैं, வரும்போது இருட்டா இருக்கு. अंदर आते में बिल्कुल अंधेरा है. இங்க வந்து சுவிட்ச போட்டா போதும் வெளிச்சம் வந்துரும். जब आप लाइट डालते हैं तो उजाला आता है, ஏன்னா மின்சாரம் அப்பதான் வேலை செய்யும். क्योंकि तभी आके यहाँ पे बिजली काम करता है. பாருங்க பவர் ஹவுஸ்ல அங்க பவர் வந்து உற்பத்தி பண்ணுகிறார்கள். तो देखिए पावर हाउस में वहाँ पे आके बिजली तैयार करते हैं அங்க இருந்து பெரிய பெரிய கம்பிகள் மூலமா டிரான்ஸ்ஃபார்மருக்கு और வருகிறது. बड़े बड़े तारों के जरिए यहाँ पे आता है बिजली. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இங்க இருக்கிற லைட் கம்பத்துக்கு வருகிறது. फिर वो ट्रांसफार्मर से यहाँ पे खंबे में आता है, இந்த கம்பத்துல இருந்து ஒயர் மூலமா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. फिर खंबे से आके यहाँ पे वायर के जरिए आता है. அதுக்கப்புறம் பாத்தீங்களா இந்த பில்டிங் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வயரிங் பண்ணி இருக்கிறது. तो अभी ये सारे बिल्डिंग में देखेंगे तो सब वायरिंग किया है, கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து ரெடியா இருக்கு பாருங்க. सब कनेक्शन पूरा देकर एकदम तैयारी है. ஸ்விட்ச போட்டா போதும். अगर आप स्विच डालेंगे तो काफी है. ஸ்விட்ச போடும்போது வெளிச்சம் வருகிறது. जब आप स्विच डालेंगे तो लाइट जलेगा. ஸ்விட்ச போடலனா அந்த வல்லமை இருக்கும், ஆனா வெளிச்சம் இருக்காது. बिजली तो लोग होगा, लेकिन अगर आप स्विच नहीं डालेंगे तो लाइट नहीं आएगा. மின்சாரம் இது வரைக்கும் வரும், यहाँ पे बिजली यहाँ तक आएगा, ஆனா ஸ்விட்ச போட்டாதான் வெளிச்சம் வரும். लेकिन जब स्विच डालेंगे तभी उजाला ஸ்விட்ச आएगा. போட்டாதான் ஃபேன் ஓடும். जब आप स्विच डालेंगे तो फैन चलेगा. ஸ்விட்ச போட்டாதான் ஏசி ஒர்க் ஆகும். जब आप स्विच डालेंगे तभी एसी அது- काम करेगा. அதே போலதான் பாருங்க கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். बिल्कुल उसी तरह परमेश्वर ने सब कुछ काम कर दिया है. நமக்கு லைட் எரியணும் ஃபேன் ஓடணும்னா நம்ம போய் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. अभी हमें लाइट और फैन चलना है तो हमें बिजली तैयार करने की जरूरत नहीं है. எல்லாம் அங்கங்க பவர் பிளான்ட் எல்லாம் உற்பத்தி பண்ணி இங்க வரைக்கும் வந்தாச்சு. यहाँ पे सब कुछ तैयारी करके बिजली यहाँ तक आ गया है. அதே போல தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து உள்ளத்துல வார்த்தை வச்சிருக்கிறாரு. बिल्कुल उसी तरह परमेश्वर ने सब कुछ तैयार करके वचन हमारे अंदर रख दिया है. அந்த வார்த்தைக்குள்ள பவர் வச்சிருக்கிறாரு. अब उस वचन के अंदर सामर्थ्य भी रख दिया இப்ப है. நாவுன்ற சுவிட்சை போடணும் போல. लेकिन अभी आके आप अपना मुंह का स्विच ऑन करना இந்த है நாவை உபயோகப்படுத்தி பேச வேண்டும். और अपने मुंह को इस्तेमाल करके उसको बात करना है. அப்படி பேசும்போது சுவிட்சை போடுறோம். जब आप बोलते हैं बोल के उस स्विच को दबाना है. எப்படி போடுறது? कैसे डालना है? இப்ப நான் போட போறேன் பாருங்க. अभी देखिए मैं खड़ा हूँ. என் வாழ்க்கையில எப்படி வெளிச்சம் வரும் अब मेरी जिंदगी में कैसे उजाला आएगा? இப்ப நான் சொல்ல போறேன் பாருங்க. अभी मैं बोलूंगा. நான் இப்ப சுவிட்சை போட போறேன். अभी मैं स्विच डालूंगा. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். मैं परमेश्वर का बेटा हूँ. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா मैं இருக்கிறேன். आशीष पाया हूँ. நான் சுகமாக்கப்பட்டவனா मैं இருக்கிறேன். चंगा पाया हूँ. நான் விடுதலையாக்கப்பட்டவனா मैं இருக்கிறேன். छुटकारा पाया हूँ. பாருங்க எத்தனை சுவிட்சை போடுறேன். देखिए मैं कितना स्विच डाल रहा हूँ இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நான் நல்லா இருப்பேன். और आज से ज्यादा मैं कई गुना अच्छा हूँ. எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. मेरे विरोध उठने वाले कोई भी हथियार सफल नहीं பாருங்க होगा. சுவிட்சை போட 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 எல்லாம் லைட்டும் எரிய ஆரம்பிக்கிறது. देखिए आप स्विच डालते डालते सारा लाइट जलने लगेगा வெளிச்சம் உள்ளே வர ஆரம்பிக்கிறது. और उजाला अंदर आने लगेगा வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. और जीवन एकदम प्रकाश होगा. வாயை திறக்காத வரைக்கும் பவர் இருக்கும். देखिए आप मुंह खोलने तक पावर अंदर रहेगा, ஆனா அதனால நமக்கு எந்த பயனும் இருக்காது. लेकिन उससे हमें कोई लाभ नहीं है. நம்ம வாயை திறந்து பேசும்பொழுது जब आप अपना मुंह खोल के बोलते हैं உள்ள இருக்கிற பவர் அந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்பட और आपका ஆரம்பிக்கிறது. अंदर का जो सामर्थ्य है वो वचन के जरिए बाहर பாருங்க आता है. இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறுகிறார். देखिए यीशु मसीह आके बपतिस्मा लेके आके तट पे आते हैं. பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவிலே அவர் மேல இறங்கி தங்குகிறார். पवित्र आत्मा कबूतर के रूप में आते हैं பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது வல்லமையும் கூடவே வருகிறது. और जब पवित्र आत्मा आता है तो सामर्थ्य भी साथ में आता है. அப்போஸ்தலர் 1:8 அதை சொல்லுகிறது. अपोस्तल की किताब पहला अध्याय 8वीं वचन कहता है பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் வல்லமை பெற்றுக் जब கொள்வீர்கள். पवित्र आत्मा आपके अंदर आते हैं तो आप सामर्थ्य आपके पास So, आएगा. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல வருகிறார். तो देखिए पवित्र आत्मा यीशु मसीह के ऊपर आता है அவர் வரும்பொழுது வல்லமை கூடவே வருது. और जब वो पवित्र आत्मा आता है तो सामर्थ्य भी आता है. இப்போ அவர் வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறார். अब वो आके वचन को बोलने लगते हैं வல்லமை வெளிப்பட और ஆரம்பிக்கிறது. सामर्थ्य बाहर आता है. பிசாசு அவரிடத்தில் சோதிக்கும்படி
வருகிறான். और शत्रु आके उन्हें आके टेम्पटेट करने के लिए आता है। நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் अगर तू परमेश्वर का पुत्र है तो இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்னா ये सारे पत्थरों को तू अपम बना दे। அவர் சொல்றார் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, या लेकिन यीशु मसीह कहते हैं मनुष्य सिर्फ अपम के लिए नहीं, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லுகிறார். परमेश्वर के वचन मुंह से आए हर एक वचन से बचता है। அவர் தேவாலயத்தினுடைய உப்பரிகையின் மேல கொண்டு போய் நிறுத்துகிறான். जब वहां पे आके परमेश्वर के भवन में होते हैं तो தாழ விழுந்து என்னை பணிந்து கொள்ளும் என்றார். तू ऊपर से गिर के मुझे आके पूजा कर बोलते हैं, என் கால்ல விழுந்துருங்க. मेरे पाँव में आके गिर जा बोलते அப்ப இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் உனக்கு நான் हैं, தருவேன். मैं सारा धन दौलत तुझे दूंगा बोलते हैं। தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. लेकिन परमेश्वर यीशु मसीह कहते हैं कि कभी भी यीशु को உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று परमेश्वर को सिर्फ आराधना करना। பாருங்க, ஒவ்வொரு முறையும் வசனத்தை அவர் பேசுகிறார். तो देखिए यीशु मसीह हर एक समय पे वचन को बोलते हैं, அப்ப ஒவ்வொரு முறை அவர் வார்த்தையை பேசும்பொழுதும் பவர் வெளிப்படுகிறது. तो एक एक बार यीशु मसीह जब वचन को बोलते हैं तो सामर्थ्य बाहर आता है। பேதுருவினுடைய மாமி ஜுரமா இருக்கிறார், तो यहाँ पे पेतरू को भी देखते हैं, வசனத்தை பேசுறார், உடனே சுகமாகிறார். तो यहाँ पे वचन को वो बोलते हैं, तुरंत चंगाई पाते हैं। அநேக பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வருகிறார். और बहुत लोग आके शत्रु को पकड़े हुए लोगों को लेके आते हैं, வார்த்தையை பேசி சுகமாக்குகிறார். वचन को बोलते हैं और चंगाई पाते हैं। குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்துல வருகிறான். वहाँ पे आके कुछ रोग आए वाले लोग आते हैं, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று பேசுகிறான். अगर तुझे इच्छा है तो शुद्ध होगा करके बोलते हैं, உடனே அவன் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கியது. और एकदम आके वो कुछ रोग उससे दूर चला जाता है। மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல இதை வாசித்து பாருங்க. यहाँ पे मत्ती के चैप्टर में देखेंगे 8वीं वचन எப்படி இதெல்லாம் நடக்கிறது? तो यहाँ पे क्या क्या होता है हम देखते हैं। மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். यहाँ पे चैप्टर 8 आके हम 16-17 में देखेंगे। அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். तो शाम के समय पे आके बहुत सारे आके यहाँ पे शत्रु पकड़े वाले लोगों को लेके आए थे, அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி, और उस शत्रु को अपने वचन के जरिए उसको भगाया था। பாருங்க, he released the word of God. तो वहाँ पे देखिए परमेश्वर के वचन को उन्होंने बाहर निकाला, அந்த வார்த்தையில தாங்க பவர் இருக்கு. और उस वचन में आके एक सामर्थ्य देखा। வார்த்தை வச்சு பிசாசை துரத்துகிறார். उस वचन को रख के शत्रु को भगाते हैं। நீங்க எப்படி பிசாசை துரத்த போறீங்க? और आप लोग कब आके शत्रु को भगाने वाले हैं? தேவகுமாரன் வார்த்தையின் மூலமா தான் பிசாசை துரத்தி இருக்கிறார். यीशु मसीह ने आके परमेश्वर के वचन को इस्तेमाल करके நீங்களும் வார்த்தையை பேச வேண்டும். आपको भी वचन को बोलना है। பாருங்க, நான் பல வாரங்களா சொல்லிட்டே வரேன். देखिए मैं कई महीने से आपको बोलते आ रहा हूँ, வார்த்தையை பேசாத வரைக்கும் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. जब तक आप वचन को नहीं बोलेंगे जीवन में कुछ नहीं होने वाला। இந்த உலகத்துல நிறைய சைலண்ட் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. यहाँ पे इस दुनिया में बहुत सारे एक साइलेंट क्रिश्चियंस होते हैं, ஆனா நாம பேசுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். लेकिन हम लोग आके बोलने वाले क्रिश्चियन होना है। விசுவாசிக்கணும், ஆனா பேசணும். विश्वास करते हैं तो बोलना है, பேசினாதான் விசுவாசிக்கிறோம்னு அர்த்தம். जब आप बोलते हैं तभी विश्वास करते हैं का मतलब அப்ப है। அவர் சொல்ற வார்த்தையினாலே துரத்துகிறார். तो यहाँ पे वचन कहता है कि वो अपने मुंह से आके भगाते हैं, பிணியாளிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். और सारे आके दुष्ट आत्मा पकड़े हुए थे उनको सबको चंगा किया। 17ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. तो यहाँ पे 17 वचन में हम देखते हैं अपने दुर्बलता से हमें आके बीमारियों से उन्होंने उठा लिया। இயேசு இங்க வந்து இந்த வார்த்தையினால பிசாசுகளை துரத்துறதுக்கும் பிணியாளிகளை எல்லாம் சுத்தமாக்கிறதுக்கு முன்னாடி 800 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா பேசி இருக்கிறார். तो वहाँ के यीशु मसीह यहाँ पे आके सबको चंगा करने से पहले ऐसाया ने 800 साल पहले बोल दिया था। அவர் பேசினார், மரித்துட்டாரு. वो बोले और वो मर गए, ஆனா அந்த வார்த்தை மரிக்கவில்லை. लेकिन उनके मुंह से निकला हुआ वचन ஏன்னா कभी मरा नहीं, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. क्योंकि उस वचन में एक सामर्थ्य है, அந்த வார்த்தை இந்த இடத்துல நிறைவேறுகிறது. और वो वचन आके यहाँ पे पूरा होता है। நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. मैं कहता हूँ कि आपके अंदर जो वचन है उसमें एक सामर्थ्य है, அதுக்குள்ள உருவாக்குகிற சக்தி இருக்கிறது. उसमें आके उत्पन्न करने का एक सामर्थ्य है, வெளிச்சம் என்கிற பவர் இருக்கிறது. उसमें उजाला का एक सामर्थ्य है, அதுல ஜீவன் இருக்கிறது. उसमें जीवन है, விசுவாசம் என்றும் தெய்வீக சக்தி இருக்கிறது. विश्वास का एक सामर्थ्य है। இந்த வார்த்தையை பேசி நம்ம அந்த பவரை வெளியே கொண்டு வர வேண்டும். और इस वचन को हमें बोल के उस सामर्थ्य को बाहर लेके आना है। பாருங்க, நம்ம வீடுங்க எல்லா வீட்லயும் வந்து போர் பம்ப் இருக்கு இல்லையா? போர் देखिए सबके घरों में आके सोना होता है, போர்ல பல பல அடி ஆழத்துல தண்ணி இருக்கு. तो वहाँ पे वो बहुत अंदर वो पानी होता है बोर में, 300 அடி ஆழத்துல தண்ணி இருக்கு. और 300 के अंदर में पानी होता है। பைப் உள்ள போட்டாச்சு, पाइप तो डाल दिया, பெரிய பைப் 2 இன்ச் பைப் இறக்கியாச்சு. बड़ा बड़ा 2 इंच वाला पाइप डाल दिया, அதுக்குள்ள சின்ன பைப் இறக்கியாச்சு. और उसके अंदर छोटा पाइप भी डाल दिया। இப்ப அந்த தண்ணிக்கும் பைப்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. अब पानी और पाइप को कनेक्शन आ गया, அந்த பைப் போய் தண்ணிக்குள்ள முங்கி இருக்கிறது. अब वो पानी आके डूबा हुआ है, पानी எல்லாம் में மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, मोटर भी फिक्स कर दिया है, கனெக்ஷன்லாம் பண்ணியாச்சு.
பண்ணியாச்சு. कनेक्शन डाल दिया है। இப்ப சுவிட்ச போட்டா தண்ணி வரும், அவ்வளவுதான். अब आप स्विच डालेंगे तभी पानी நான் आएगा। சொல்றேன், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். मैं कहती हूँ कि परमेश्वर ने सब कुछ तैयार करके रख दिया அவர் है। உங்களுக்குள்ள அந்த வார்த்தையை வைத்திருக்கிறார். उन्होंने आपके अंदर वचन डाल दिया है। வார்த்தைக்குள்ள ஜீவனை வச்சிருக்கிறார். उसमें आके जीवन भी रख दिया है। அதுக்குள்ள வெளிச்சத்தை வச்சிருக்கிறார். उसमें उजाला भी रख दिया है। அதுக்குள்ள உருவாக்கும் சக்தியை வச்சிருக்கிறார். उसमें उत्पन्न करने का एक सामर्थ्य रख दिया அதுக்குள்ள है। விசுவாசம் என்கிற தெய்வீக சக்தியை வச்சிருக்கிறார். उसमें विश्वास का एक सामर्थ्य रख दिया है। சுவிட்ச போட்டா தண்ணி வர மாதிரி வாயை திறந்து பேசினா பவர் வெளிப்படும். जब आप जैसे स्विच डालने से पानी आता, बिल्कुल उसी तरह से मुंह खोल के वचन बोलने से சுகம் सामर्थ्य आएगा, சுகம் உண்டாகும், चंगाई आएगा, பலவீனங்கள் நீங்கும், आपका बलवीन दूर जाएगा, விடுதலை உண்டாகும், आपको छुटकारा मिलेगा, பெரிய பெரிய அற்புதங்கள் வாழ்க்கையில நடக்கும். बड़े बड़े अद्भुत काम आपके जीवन में होंगे। வாயை திறந்து பேசாம ஒண்ணும் நடக்காது பாருங்க. जब तक आप मुंह नहीं खोलेंगे कुछ नहीं होने பாருங்க, वाला। இயேசு ஒரு இடத்துல यहाँ पे देखिए यीशु मसीह एक जगह அவர் पे, ஒரு கூனியாகிய ஒரு ஸ்திரீயை சந்திக்கிறார். यहाँ पे एक स्त्री को वो आके मिलते हैं। லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். लूका के वचन में 13 अध्याय पे देखेंगे, 11ஆம் वசனத்தை வாசிக்கிறேன். वर्स 11 हम देखेंगे। அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். वहाँ पे आके 18 साल से आके एक स्त्री थी वहाँ पे। எத்தனை வருஷம்? वहाँ पे कितने साल से? 18 வருஷம். 18 साल से பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி, वहाँ पे आके बलवीन करने वाला एक ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, जो है कि एकदम बलवीन कर देता है, वैसा एक स्पिरिट था उसके 18 अंदर। வருஷமா போகவே இல்லைங்க. बिल्कुल 18 साल से उसे छोड़ के गया ही नहीं। 18 வருஷமா அவ ஜபாலயத்துல இருந்தாள். वो 18 साल से उस स्त्री के अंदर ही था பலவீனப்படுத்தும் ஆவி அவளிடத்தில் இருந்தது. और एकदम आके उसको दुर्बल कर देता था। அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். वो बिल्कुल आके सीधे ही नहीं हो पाती थी 18 வருஷம் சுகம் கிடைக்கல. और 18 साल से उसको बिल्कुल भी चंगाई नहीं 18 मिला வருஷம் நிமிரவே முடியல. और 18 साल से सीधा खड़ी नहीं हो पाती थी 18 வருஷம் அவளுக்கு விடுதலையே கிடைக்கல. और 18 साल से उसको कोई छुटकारा नहीं मिला। ஏன் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? क्यों आपने कभी सोचा है? ஏன்னா எந்த பாஸ்டரும் வாயை திறந்து பேசவே இல்ல. क्योंकि कोई भी आके अपने मुंह को आके खोल के बोलता அந்த नहीं है। நேரத்துல இயேசு என்கிற ஒரு பாஸ்டர் வந்தாருங்க. वहाँ पे यीशु मसीह नाम का एक पास्टर आया। 12ஆம் வசனம் சொல்றது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் வர அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, तो 12वीं वचन में हम देखते हैं यीशु मसीह ने उसको पास बुलाकर तेरा दुर्बलता सब दूर होगा कहा। when he speaks, God's power has been released. तो जब आप बोलते हैं तो आपके अंदर से एक सामर्थ्य बाहर आता பாருங்க, है। அவர் சொல்றார், வாயை திறந்து சொல்றாரு, तो देखिए वो मुंह खोल के बोलते हैं, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய்ன்னு சொல்றாரு. तू अपने दुर्बलता से तुझे छुटकारा मिलेगा करके मुंह खोल के बोलते அவள் हैं। விடுதலையாகுவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்திருக்கிறார். और वो आके छुटकारा पाने के लिए यीशु मसीह ने सब कुछ कर दिया था। அவர் சொன்னார் பாருங்க. देखिए उन्होंने मुंह खोल के बोला 13ஆம் வசனம் சொல்றது, அவள் மேல் தன் கையை வைத்து, और 13वीं वचन में देखे थे तब உடனே அவள் நிமிர்ந்தாள். और तुरंत वो सीधे हो गई। immediately वो she was healed. तुरंत सीधे होकर चंगाई हो गई தேவனை மகிமைப்படுத்தினாள். और परमेश्वर की बड़ाई करने लगी। பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், मेरे प्रिय भाइयों बहनों, मैं आपसे एक बात कहना चाहता when हूँ, you speak, the power of God has been released. जब आप अपना मुंह खोल के बोलेंगे परमेश्वर का सामर्थ्य आपके मुंह से बाहर Don't आएगा। forget it. तो ये एक आप बात कभी भी नहीं Don't बोलना, be silent. हमेशा आके खामोश नहीं रहना। Jesus came in the night to Paul and speaks to him. यीशु मसीह आके एक रात को पौल से बात करते हैं। அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். अपोस्तल के किताब यहाँ पे आके 18वीं अध्याय में हम 9ஆம் देखते हैं, வசனத்தை வாசிக்கிறேன். वर्स 9। ராத்திரியிலே பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகி, यहाँ पे रात पे आके पौल आके रात में मिला। ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. यहाँ पे आके बहुत ही मुख्य बात कहते हैं, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. यहाँ पे वचन देखते हैं, मत डर वारन यहाँ पे जा और कह। இப்ப இயேசு எம் மூலமா உங்ககிட்ட பேசிட்டு अब இருக்கிறாரு. यीशु मसीह के मेरे जरिए आपसे बात करते हैं, பயப்படாமல் பேசு, डर मत बल्कि बोल, பயப்படாமல் பேசு. मत डर वारन कह। வியாதியை பார்த்து பயந்து போய் இருக்காத, आप आके अपने बीमारी को देख के डर के मत அதுக்கு रहना, எதிராக பேசு, उसके विरोध आप बोलना, மௌனமாய் இராதே. एकदम खामोश नहीं रहना। அவர் பாருங்க, அவர் சொல்றாரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், मैं तेरे साथ हूँ, यहाँ पे वचन कहता है, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுகிறதில்லை. और कोई भी आके तेरे विरोध नहीं இந்த उठेगा। பட்டணத்தில் எனக்கு அநேகம் ஜனங்கள் உண்டு. इस जगह पे, इस नगर में अनेक लोग मेरे लिए हैं। கர்த்தர் உங்களுக்காக ஏராளமான சுகத்தை வைத்திருக்கிறார். देखिए परमेश्वर ने आपके लिए बहुत चंगाई रखी பெரிய है, பெரிய விடுதலை வைத்திருக்கிறார். बड़े बड़े छुटकारा रखा है। ஒருவேளை அந்த ஸ்திரீயை போல 18 வருஷம் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். भले ही वो स्त्री
आप आके 18 साल उस स्त्री की ஆனால் तरह रहे உங்களுக்கு होंगे, அவர் விடுதலையை வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर आपके लिए एक छुटकारा रखा है। நீங்கள் வாயை திறந்து பேசும் பொழுது जब आप अपना मुंह को खोल के बोलते हैं அந்த விடுதலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறது. और वो छुटकारा आके आपके जीवन में நீங்கள் आता है, வாயை திறந்து பேசும் பொழுது जब आप अपने मुंह को खोल के बोलते हैं, உள்ள இருக்கிற தெய்வீக சக்தி வெளிப்பட ஆரம்பிக்கிறது. अंदर से परमेश्वर का एक सामर्थ्य बाहर आता அது है। 18 வருஷமா என்ன அதிலிருந்து விடுதலை और ஆக்கப்படுகிறீர்கள். 18 साल से जो भी मुश्किल में थे छुटकारा पाओगे, வியாதிகள் சுத்தமாக்கப்படுகிறது. बीमारी चंगाई होगी, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி அது வெளியே ஓடுகிறது. दुर्बलता देने वाला स्पिरिट भागेगा அது இனிமேல் உங்களை பலவீனப்படுத்த முடியாது. और कभी भी आके आपको दुर्बल नहीं बना सकता। நீங்க பேசுகிற கிறிஸ்தவர்களா இருக்கும்போது உங்களை பலவீனப்படுத்த முடியாதுங்க. जब तक आप नहीं बोलेंगे तब तक वो आपके पास நான் नहीं சொன்னேன் है। இயேசு பேசினது போல நீங்கள் பேச मैं வேண்டும். आज आपसे कहता हूँ जिस तरह से यीशु मसीह ने बोला बिल्कुल आपको भी बोलना है। இயேசு அன்னைக்கு பவுலுக்கு சொன்னது போல உங்களை பார்த்து சொல்றேன். यीशु मसीह ने उस दिन पौल को देख के बोला था, आज मैं आपको देख के बोलता हूँ, மகனே மகளே வியாதியை பார்த்து பயப்படாத, அதுக்கு எதிராக பேசு. बेटा बेटी तुम रोग को देख के डरना नहीं, उसके विरोध बोलना, சுகத்தை பேசு. चंगाई को बोलना, மௌனமாய் இராதே. शांत मत रहना, விடுதலையை பேசு. छुटकारा को बोलना, மௌனமாய் இராதே. शांत नहीं रहना, ஆசீர்வாதத்தை பேசு. आशीष को बात करना, மௌனமாய் இராதே. शांत मत रहना। என்ன அற்புதமா இருக்குது. देखिए कितना अद्भुत का बात எத்தனை है। பேர் சொல்றீங்க நான் பேச போறேன். कितने लोग कहेंगे मैं आज से बोलने I'm वाला going to हूँ। speak the word of God. अब बोलिए परमेश्वर का वचन को मैं बोलने I'm वाला हूँ going to release the word of God. और सामर्थ्य को वचन से बाहर निकालने I'm वाला हूँ going to release the power of God और सामर्थ्य का वचन को बाहर निकालने वाला by हूँ, speaking the truth of God. परमेश्वर के वचन को बोलते हुए। வாயை திறந்து பேச வேண்டும். देखिए आपको अपना मुंह को खोल के बोलना है। பேசுற வரைக்கும் விடுதலை இல்ல. जब तक आप नहीं बोलेंगे छुटकारा नहीं मिलेगा। 18 வருஷம் ஆச்சு ஒண்ணும் விடுதலை கிடையாது. 18 साल हो गया कुछ भी नहीं हुआ। முன்னாடி இருந்த யாராவது ஒருத்தர் வாய் திறந்து பேசி இந்த விடுதலை உண்டாயிருக்கும். अगर आगे खड़े होकर किसी ने मुंह खोल के बोला होता छुटकारा मिल गया होता। ஆனா பரிதாபம் பாருங்க ஒரு ஆள் கூட பேசவே இல்ல. लेकिन देखिए दुख की बात क्या है, कोई भी नहीं बोला। இது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான காரியமா, பலவீனத்து நின்று விடுதலையாக்கப்பட்டான்னு சொல்றது கஷ்டமா? तो ये बहुत ही मुश्किल की बात है, இல்ல ரொம்ப சுலபம். ये बहुत ही आसान है, ஆனா அந்த சுலபமான காரியத்தை யாருமே பேசவே लेकिन இல்லை. इस आसान की बात को कोई भी नहीं बोलता। நாம கூட பாருங்க நம்முடைய கஷ்டத்திலிருந்து வெளியே வரத்துக்கு என்னென்னமோ செய்யறோம். हम भी देखिए अपने मुश्किल से बाहर आने के लिए बहुत कुछ करते हैं। கஷ்டமான காரியத்தை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். हम आके मुश्किल काम करने के लिए तैयार रहते हैं, ஆனா கர்த்தர் சுலபமான காரியத்தை செய்ய சொல்லி இருக்கிறார். लेकिन यीशु मसीह ने एक आसान सा काम करने के लिए बोला அது है। சுலபமா இருக்கிறதுனால நாம உதாசீனப்படுத்துகிறோம், அலட்சியப்படுத்துகிறோம். लेकिन जो आसान है हम उसे छोड़ देते हैं। இல்லங்க சுலபமான காரியத்தை செய்யும் பொழுது மாபெரும் விடுதலை உண்டாகிறது. जब हम आके इस आसान काम को करते हैं तो बहुत ही सामर्थ्य छुटकारा मिलता है ஈஸியா நம்ம அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். और बिल्कुल आसानी से उस मुसीबत से हम बाहर आ सकते हैं உங்கள் பிரச்சனையிலிருந்து ரொம்ப சுலபமாக வெளியே வர முடியும். और आप अपनी मुश्किल से बाहर आ सकते हैं। வெறும் ரொம்ப சுலபமான காரியத்தை தான் கர்த்தர் உங்களை பண்ண சொல்லிக்கிறார். तो परमेश्वर ने आके बहुत ही आसान सा काम ही आप लोगों को करने के लिए कहा கொஞ்சம் है। யோசிச்சு பாருங்க, விடுதலை ஆகணும்னா நீ போய் சிலுவையில தொங்குப்பான்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? देखिए अगर आपसे कहा गया अगर आपको छुटकारा पाना है तो क्रूस पे चढ़ जाओ, क्या करोगे? விடுதலை வேணும் சுகம் வேணும்னா கல்வாரி சிலுவையில போய் நீ மரிக்கணும்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும் अगर சொல்லி आपको பாருங்க. छुटकारा पाना है तो क्रूस में जाके मरना है तो क्या करोगे? அவர் சொல்ற அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். यीशु मसीह कहते हैं वो सब मैं देख लूंगा, சிலுவையில தொங்குறேன், मैं आके सूली पे चढ़ूंगा, ரத்தத்தை சிந்துறேன், खून बहाऊंगा, முள்முடியை ஏற்றுக்கொள்றேன், कांटे का मुकुट लूंगा ஆணிகள் என் கையில அடிக்கட்டும், और कील को ठोकने देंगे, ஏன் விழாவுல குத்துட்டோம். जो भी हो मैं सह நீ लूंगा, பேசினா மட்டும் போதும். लेकिन तुम सिर्फ बोलो काफी நீ है। பேசினா வல்லமை வெளிப்படும். जब आप बोलोगे तो सामर्थ्य बाहर आएगा। பாருங்க சில விஷயம் சுலபமா இருக்கிறதுனால நம்ம அலட்சியப்படுத்தி விடுகிறோம். देखिए कुछ चीजें बहुत आसान होता है लेकिन हम उसे छोड़ देते हैं। 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல यहाँ पे 2 किंग சீரிய चैप्टर 5 சீரிய படைத்தலைவனாகிய நாகமன்னு ஒருத்தர் தான். वहाँ पे आके एक इंसान था, அவனுக்கு வந்து ஒரு குஷ்டரோகம் இருந்தது. वहाँ पे आके उसको आके एक कुष्ठ रोग था அவன் ரொம்ப கனம் பெற்ற ஒரு மனிதனா இருந்தான். और बहुत ही महान इंसान था वो, அந்த அரசனுக்கு அடுத்த பொசிஷன் இருந்தான். और वो अधिकार का एक दूसरा पोजीशन में ஆனா था, அவனுக்கு ஒரு வியாதி இருந்தது. लेकिन उसको एक बीमारी था அது ஒரு தீராத வியாதியா இருந்தது. और वो आके कभी आके खत्म नहीं होता பல था ஆண்டுகளாக அவனுக்கு ஒரு பெரிய அவமானமா இருந்தது. और बहुत सालों से उसको एक अपमान था। அப்ப இந்த அவனுடைய வீட்டுல வேலை செய்யற ஒரு சின்ன பெண்ணு அவனை பார்த்து சொல்ற, ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இந்த மாதிரி இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர்கிட்ட போனீங்களா சரி பண்ணிடுவாரு. तो उनके घर में एक छोटी सी लड़की काम करती है, वो कहते इसराइल से एक आ रहा है
உடனே இவன் ராஜா கிட்ட போய் சொல்றான். तो तुरंत वो राजा के पास जाके बोलती ராஜா है। இஸ்ரவேலின் ராஜாக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, ரெக்கமெண்டேஷன் லெட்டர். अब वहाँ पे आके इसराइल राजा को एक लेटर देते हैं। இந்த லெட்டரை கொண்டு போய் ராஜா கிட்ட கொடுக்குறாரு பாரு. इस लेटर को लेके जाके राजा को देते हैं। கொடுத்தனோ அவனுக்கு ரொம்ப பகீர்னு ஆயிடுச்சு. ஐயோ குஷ்ட ரோகத்தை குணமாக்கணுமா, நான் கடவுளா அப்படின்னு கேக்குறான். अब उस लेटर को देखते हैं उसको बहुत ही डर हो गया कि कुष्ठ रोग से क्या मैं चंगाई करूंगा। இத தேவனுடைய மனுஷன் கேள்விப்படுகிறான். लेकिन ये आके परमेश्वर के मनुष्य को देखा। நீங்க எங்க சட்டையை கழிச்சிக்கிறீங்க, அவனை ஏன்ட்ட அனுப்புங்க அப்படின்னா. उस इंसान को आके मेरे पास भेजना करके बोले। எவ்வளவு பெரிய பிரச்சனை, குஷ்ட ரோகத்தை நீக்கணும். तो देखिए कोढ़ी को भगाना कितना बड़ा एक काम है। நீக்கலனா போச்சு, அவ்வளவுதான், உயிரை போயிடும். तो वहाँ पे आप सोचते होंगे कि ये जान चला அந்த जाएगा। ராஜா சட்டையை கிழிச்சிக்கிறான் பாருங்க. और देखिए उसने अपने कपड़े को फाड़ दिया। நான் கடவுளா இந்த குஷ்ட ரோகத்தை சுகமாக்கிறதுக்கு? तो वो बोलने लगता अपने कपड़े को फाड़ के क्या मैं भगवान हूँ इसको ठीक करने के लिए। தேவனுடைய மனுஷன் சொல்றான் என்கிட்ட அனுப்புங்க. लेकिन परमेश्वर का दास कहता उसको मेरे पास भेज। சரி அவங்கிட்ட அனுப்புறாரு. तो वहाँ उसको भेजते हैं। அவன பண்றான், உள்ளவே இருந்துன்னு வீட்டுக்குள்ள இருந்துன்னு வேலைக்காரங்கிட்ட சொல்லி அனுப்புறான். अब वो क्या करता है घर के अंदर रह के ही वहाँ पे नौकरानी को बोल के भेजता है। வேலைக்காரன் இடத்துல என்ன சொல்லுறான்? अब वो काम करने वाले के पास क्या कहता है? 10ஆம் வசனம் சொல்லுது, 5:10, 2 ராஜாக்கள் 5:10. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவே என்று சொல்ல சொன்னான். तो वहाँ पे आके वहाँ जाकर योर्दान में 7 बार डुबकी मारने के लिए कहते हैं, तब उसका शरीर आकर शुद्ध हो जाएगा कहा। அவன் ஒரு பெரிய ஹை அபிஷியல். அவன் तो देखिए उसके पास एक बड़ा अभिषेक था। ரொம்ப பெரிய ஆளு, वो बहुत ही बड़ा आदमी था படைக்கு தளபதி அவரு, और वो बहुत ही अच्छा अधिकार में था। கமாண்டர் இன் சீஃப் அவரு. वो आके कमांडर का एक चीफ था। அவர் வந்துகிறாரு. இப்போ अब वो आए हैं இந்த தேவனோட மனுஷன் வெளியே கூட வரல. और ये देखिए परमेश्वर का दास बाहर भी அவர் नहीं आया, முகத்தை கூட பார்க்கவே இல்ல. अपना मुंह को भी नहीं दिखाया। அவர் சொன்ன யோர்தான்ல போய் 7 முறை முங்கி எழுந்திரி சரியா போயிடும். उन्होंने कहा योर्दान में जाके 7 बार डुबकी डाल ठीक हो जाएगा। இந்த படை தளபதிக்கு ரொம்ப பெரிய ஒரு கோபம். अब इस अधिकार को आके बहुत ही गुस्सा आया। எவ்வளவு கோபம் பாருங்க. देखिए कितना गुस्सा उसको आया। 11ஆம் வசனம் கூறுது, நான் அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய். यहाँ पे 11वें वचन में देखते तब नामान आके बहुत ही क्रोधित हुआ। இவர் யோர்தானுக்கு புறப்பட்டு போல, वो आके योर्दान में नहीं गया, கோபம் தலைக்கேறி அவருடைய ஊருக்கு கிளம்பி போறாரு. बल्कि बहुत ही क्रोधित होकर अपने गांव को चला गया। பாருங்க, அவருடைய ஊர்ல இருந்து சீரியாவுல இருந்து சுகமாறதுக்கு தான் வந்தாருங்க. तो देखिए वो अपने गांव से यहाँ पे चंगा पाने के लिए आया था। சுகமாகணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சு. और चंगा होने के लिए क्या करना है बोल दिया। அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைச்சாச்சு. और क्या करना है करके भी बोल दिया था। ஆனா இவர் கோபம் தலைக்கிறதுனால வானா அந்த சொல்யூஷன். लेकिन वो गुस्सा होके उसने उसको अपनाया नहीं। அந்த தீர்வு ரொம்ப ரொம்ப சுலபமான தீர்வு, அதனால வானான்ட்டாரு. अब वो चीज करने वाला बहुत ही आसान था पर उन्होंने नहीं किया। என்ன நினைக்கிறாரு? அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாக குஷ்டரோகத்தை நீக்குவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். उसने क्या सोचा कि परमेश्वर बाहर आके मेरे ऊपर हाथ लगा के मेरे कोड़े को शुद्ध करेगा, उसने सोचा था। நாம கூட நிறைய நினைக்கிறோம். अभी हम भी अपने जीवन में बहुत कुछ सोचते हैं। இந்த பிரச்சனை எப்படி தீர போகுது? ये मुसीबत कैसे जाएगा? இந்த பண பிரச்சனை எப்படி தீர போகுது? ये पैसा का मुसीबत कैसा जाएगा? யார்கிட்டயாவது நம்ம கேட்கணும். ये हमारे पास भी हम पूछते हैं। இந்த வியாதி எப்படி தீர போகுது? ये बीमारी कब खत्म होगा? இதுல ஒரு நல்ல ஸ்பெஷல் டாக்டர் போய் பார்க்கணும். कोई स्पेशल डॉक्टर के पास मिलना है। இந்த குடும்ப பிரச்சனை எப்படி தீர போகுது? अब ये परिवार का मुश्किल कैसा खत्म होगा? உட்கார்ந்து மனைவி கிட்ட நல்லா பேசணும். बैठ के आके बीबी से बात करना है। பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நம்மளே யோசிச்சுட்டு இருக்கிறோம், நினைத்துக் கொள்ளுகிறோம். देखिए हम हमेशा मुसीबत के बारे में सोचते रहते हैं। இந்த பிரச்சனை இப்படிதான் தீர போகுதுன்னு நினைக்கிறோம். ये परिस्थिति ऐसा ही खत्म होने वाला है सोचते हैं। ஆனா கர்த்தர் ரொம்ப சுலபமான தீர்வை வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर आके बहुत ही आसान काम रखा है। உங்களுடைய வாழ்க்கையில கடுமையான சூழ்நிலைகள் மாற வேண்டுமா? சும்மா பேசினா போதுங்க. आपके जीवन में कठिन परिस्थिति बदलना है, आपको सिर्फ बोलना है। வாயை திறந்து பேசுங்கள். अपने मुंह को खोल के बोलिए। தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கையோடு பேசுங்கள். परमेश्वर के वचन को विश्वास के साथ बोलिए। கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பேசுங்கள். परमेश्वर के वचन को विश्वास के साथ बोलिए। பேசும்பொழுது பவர் ரிலீஸ் ஆகுது. जब आप बोलेंगे तो सामर्थ्य बाहर आएगा। அப்ப பாருங்க, அவனுடைய ஊழியக்காரன் ஒருத்தன் வரான், அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தன் வரான். अभी देखिए यहाँ पे उसका आके नौकर आता है। 13ஆம் வசனத்துல அவன் ஒரு சஜஷன் கொடுக்கறான், ஒரு சஜஷன் கொடுக்கறான். अब 11वीं वचन में आके 13वीं वचन में एक सजेशन देता है वो। அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? तो यहाँ पे आके उस भविष्यवाणी ने तेरे को एक काम करने बोला, वो किया क्या करके यहाँ पूछता है। ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான். 13ஆம் வசனம். तो वहाँ पे आके 13वीं वचन में कहता है कि वो जो काम उन्होंने बोले वो करना कितना आसान है।
பாருங்க தேவனுடைய மனுஷன் குதிரை எல்லாம் இங்க விட்டுரு, இறங்கு, செப்பலை கட்டு, வெறும் காலோடு நடந்து போன்னு சொல்லி தான் பண்ணியிருப்பாரு. देखिए वहां पे जाके खड़े होकर चप्पल को खोल के चल के जा बोलने से कई होते हैं, ஏன்னா பெரிய காரியத்தை செய்யணும், क्योंकि बड़ा काम करना है, ஏன்னா பிரச்சனை ரொம்ப பெருசு. क्योंकि यहाँ पे उसका परिस्थिति बहुत बड़ा है, 18 வருஷம் கூனியா இருக்கிறான், क्योंकि 18 साल से वो एकदम सीधा नहीं खड़ी हो पाई விடுதலை ஆகல, और अभी तक छुटकारा नहीं पाई. அதனால பெரிய விஷயத்தை சொன்னா செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். इसीलिए आके वो बहुत बड़ा काम करने के लिए तैयार थी. बिरला சொல்ற போய் ஸ்நானம் பண்ணு சுத்தமாவீரு. तो यहाँ पे उन्होंने कहा जाके वहां पे डुबकी लगा ठीक हो அத जाएगा, நம்பவே முடியல நம்மளால. और उससे वो हमें विश्वास ही नहीं कर पाया. நீங்க கூட உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருக்கலாம், अभी भी हम बैठ के सोचते हैं எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, मेरे को कितना यहाँ पे मुश्किल என்னோட है, தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, मेरे जिंदगी में कितना मुश्किल है, எல்லாமே பெரிய பெரிய பிரச்சனை. सब कुछ बहुत बड़ा बड़ा मुश्किल என் है, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, मेरे परिवार में मुश्किल है, என்னோட வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனை இருக்கு, मेरे जीवन में मुश्किल है, பண கஷ்டம் இருக்கு, पैसों की मुश्किल है, மன கஷ்டம் இருக்கு, मन में मुश्किल है, இருதயம் சுக்குநூறா உடைஞ்சு போயிருக்கு, दिल एकदम टूट के है, வேலை இல்ல, काम नहीं है, வருமானம் பத்தல, कोई कमाई नहीं है, பொருளாதாரத்துல கடன் பிரச்சனை, और यहाँ पे आके बहुत ही उधार है. இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? तो अभी देखिए मेरे को इतना मुश्किल है, मैं क्या करूं? பாருங்க, நான் இங்க இருந்து உங்க ஊர் வரைக்கும் வெறும் காலோட நடந்து போகணும் ரெடியா இருக்கிறாங்க நிறைய பேர். तो यहाँ से गांव जाने के लिए बहुत लोग तैयार रहते हैं, ஆனா நான் சொல்றேன், உங்க வாயை திறந்து பேசுங்க சரியாயிடும் சொன்னா நம்ப மறுக்கிறார்கள். लेकिन मैं कहता हूँ कि मुंह को खोल के बोलिए सब कुछ ठीक हो जाएगा, विश्वास नहीं ஆனா करते. நீங்கள் அற்புதமான மனிதர்கள், लेकिन आप लोग बहुत अच्छे हैं, நான் சொன்ன கண்டிப்பா செய்வீங்க. अगर मैं बोलूंगा तो आप लोग बहुत Open करोगे. your mouth and speak the word of अपने God मुंह को खोल के परमेश्वर के वचन को with बात कीजिए, faith and authority. विश्वास के साथ बोलिए. When you do that, जब आप वो करेंगे you will be all right. और आप लोग एकदम ठीक हो जाओगे. I am not saying that, God is saying to you. मैं नहीं कहता हूँ, परमेश्वर आपसे कहते हैं. Now God is speaking to you directly. अभी परमेश्वर आपसे बात कर रहे हैं. Open your mouth अपने मुंह को खोलिए and declare the word of और God परमेश्वर के वचन को बोलिए, with faith and authority. विश्वास के साथ बोलिए, Believe it. उसको विश्वास कीजिए Trust my word. और परमेश्वर के वचन को You will be विश्वास all कीजिए right. और वो ये इस्तेमाल You कीजिए. will be healed. आप लोग चंगा पालोगे You will be delivered. और छुटकारा पालोगे You will be blessed. और एकदम आगे शुद्ध हो அவர் जाओगे. சொல்றாரு பாருங்க, உங்களிடத்துல நேரடியாக அவர் சொல்றாரு. तो देखिए परमेश्वर आपको देख के बोलते हैं. எங்க கஷ்டமான ஒண்ண சொன்னா நீங்க செஞ்சு இருக்க மாட்டீங்களா? देखिए अगर मैं मुश्किल से बोलूंगा तो आप करोगे. சுலபமான ஒண்ண தானே சொல்லி இருக்கிறாரு. मैं आपको आसान से बात ही बोल रहा हूँ, அது எவ்வளவு அதிகமா செய்யணும்? तो आपको उसको कैसे करना है. 14ஆம் வசனம் சொல்கிறது, அப்பதான் அவனுக்கு புத்தியே வருது. तो यहाँ पे देखिए 14 वचन में हम देखते हैं, तभी उसको आके यहाँ पे दिमाग आता है. அப்பொழுது அவன் இறங்கி, फिर वो उतर कर, நல்ல கவனிங்க, பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் ஏத்து நிக்கிறாரு, तो यहाँ पे देखिए हम क्या, தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், जो भी आके हम्बल होते हैं वो अपने पे कृपा से भर देता है. தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் வாரி வாரி கிருபை வழங்குகிறார். बहुत नम्र लोगों से परमेश्वर उनको आके आशीष करते हैं. பாருங்க, பெருமைன்றது நம்ம பெருசா போய் ஏதோ பேசி தம்பட்டாண்டிக்கிறது கிடையாது. देखिए घमंड माने ऐसा नहीं होता है. கர்த்தர் ஒன்ன சொல்லி இருந்தா, இல்ல இப்படிலாம் பண்ண நடக்காதுன்னு சொல்றோம் பாருங்க, எதிர்த்து பேசுறோம், அதுதான் பெருமை. तो देखिए परमेश्वर कुछ बोलते हैं और उसके हम काम नहीं करते, वही आके घमंड होता है. கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி இருக்கலாம். अब परमेश्वर आपको देख के आप आशीष पाए हैं बोलते हैं. இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு நீங்க அதிகமாவீர்கள்னு சொல்லி இருக்கிறார். आपसे ज्यादा आप 1000 गुना अच्छा रहेंगे बोलेंगे. ஆனா அதற்கு மாறாக நான் ஒரு ஏழைங்க, நான் ஒரு ஏழை விசுவாசின்னு சொன்னா அதுதான் பெருமை. तो उसके अगेंस्ट में आके मैं आके गरीब हूँ बोलते, वही है घमंड. கர்த்தர் உங்களை பார்த்து நீதிமான்னு சொல்லி இருக்கிறார். परमेश्वर आपको देख के नीतिमान बोलता है. நீங்க ஒரு பாவின்னு சொல்லும்போது அதுதான் பெருமை. लेकिन आप अपने आप को देख के पापी बोलते हैं, वही एक घमंड होता அங்கிருந்து है. இறங்கணும். இப்ப आप முதல்ல वहां से पहले नीचे उतरना है. இவ்வளவு நாள் உங்க மனதில் நினைச்சதெல்லாம் போதும். आप आके इतने दिनों से जो सोचे है वो काफी है. எந்த பிரச்சனையும் நீங்கள, कोई भी आके परिस्थितियां अभी तक खत्म नहीं हुआ. இப்ப கர்த்தர் என் மூலமா நேரடியா உங்களோட பேசி अब கொண்டிருக்கிறார். परमेश्वर मेरे जरिए आपसे बात कर रहे हैं. அவன் அந்த குதிரையில இருந்து இறங்கின மாதிரி நீங்க உங்க பெருமை விட்டு இறங்குங்க கீழே. आप भी को भी अपने घमंड से नीचे उतरना है. நான் இப்ப கர்த்தர் சொல்றது கீழ்ப்படிய போறேன். मैं आके अभी परमेश्वर जो कहते हैं उसका आदर करने என் பிரச்சனை எவ்வளவு பெருசு வேணா இருக்கலாம், मेरी परिस्थिति कितनी भी बड़ी क्यों ஆனா ना हो, எனக்குள்ள இருக்கிறவர் அதெல்லாத்தையும் விட பெரியவர். लेकिन मेरे अंदर जो परमेश्वर है वो बहुत बड़ा है. அவர் என்ன பேச சொல்லி இருக்கிறாரு, और उन्होंने मुझे बोलने के लिए कहा है. மௌனமா இருக்காதான்னு சொல்லி இருக்கிறாரு. मुझे शांत रहने के लिए नहीं बोला நான் பேச போறேன், और मैं बोलने वाला हूँ. நான் மௌனமா இருக்க போறதுக்கு இல்ல. मैं बिल्कुल शांत नहीं रहने वाला हूँ. 14ஆம் வசனம் சொல்றது, அப்பொழுது அவன் இறங்கி,
तब यहाँ पे 14 वचन देखते, तब वो उतर कर தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே और परमेश्वर के वचन के अनुसार யோர்தானில் 7 தரம் முழுகின போது और यहाँ पे योर्दान के तट पे 7 बार डुबकी लगाया அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி और उसका शरीर एक छोटे लड़के सा हो गया அவன் சுத்தமானான். और वो शुद्ध हो गया. God is honoring your word. तो परमेश्वर आके आपके वचन को ऑनर करते God हैं is honoring his word. और परमेश्वर उस इंसान के वर्ड को भी आदर करते हैं. 138 சங்கீதம் 2 வசனம் சொல்கிறது, यहाँ पे भजन संहिता 138 वर्स 2 कहता है, அவர் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். वो आके सारी चीजों से अपने वचनों को महिमा करते हैं. When you speak the word, heaven gets attention. जब आके परमेश्वर के वचन को बोलते हैं तो परमेश्वर के अटेंशन நீங்கள் को पाते வார்த்தையை हैं. பேசும்பொழுது பரலோகமே அட்டென்ஷனுக்கு வருகிறது. जब आप परमेश्वर के वचन को बोलते हैं सारा स्वर्ग ही आपके अटेंशन में आता பரலோகம் है. சுறுசுறுப்பாக ஆரம்பிக்கிறது. तो पर यहाँ पे स्वर्ग आके उतरने लगता பாருங்க, है. அவன் இறங்குனா, तो अब देखिए वो उतरता है தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி அவன் ஸ்நானம் பண்ணினான். और वो परमेश्वर के वचन के अनुसार वो आके वहाँ पे डुबकी लगाता है அவன் மாம்சம் மாறி ஒரு சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிடுச்சு. और उसका शरीर आकर एक छोटे बच्चा का जैसा हो जाता பாருங்க, है. இதெல்லாம் சாத்தியமா? तो देखिए ये सब हो सकता है क्या? இதெல்லாம் முடிகிற காரியமா? और ये सब हो सकता है क्या? அவனுக்கு ஒரு 60 வயசு இருக்கும்னு வெச்சுக்கோங்க. उसको आके एक இப்ப 7 தரம் முங்கி சொன்ன சின்ன பிள்ளை மாம்சம் மாதிரி ஆயிடுச்சு. अब वो 7 बार डुबकी लगाया तो उसका बच्चा का जैसा स्किन हो गया. God can reverse your age, பிரியமானவர்களே. कोई भी आपकी उम्र को छोटा नहीं कर सकता. அவர் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எந்த அவயத்தை வேணுமானாலும் சுகமாக்க முடியும். आपके शरीर के किसी भी अंग को चंगा कर सकता है. இங்க அவனுக்கு குஷ்ட ரோகம், அதனால ஸ்கின் எல்லாம் சரியாயிடுச்சு. तो यहाँ पे एक कोड़ा का बीमारी था लेकिन वो शुद्ध हो गया. அங்க 18 வருஷம் கூனியா இருந்தா அவன் நிமிர்ந்துட்டான். और दूसरा हमने देखा था 18 साल से एक औरत मुश्किल उठा रही थी, वो ठीक हो गई. யோவான் 5ஆம் அதிகாரத்துல 38 வருஷம் அவன் பெதஸ்தா குளத்தண்டையில இருக்கான். योवान का किताब वहाँ पे हम देखते हैं कि वहाँ पे 38 ईयर से एक औरत मुश्किल उठा रही थी. அவனை பார்த்து வார்த்தையை பேசுகிறார். वो उसको देख के परमेश्वर एक वचन நீ को எழுந்து बोलते हैं. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். तो उठकर अपने बिस्तर को उठा के चल करके बोला உடனே அவன் எழுந்து நடந்துட்டான். और वो तुरंत बिस्तर उठा के चलने लगा. பாருங்க, 38 வருஷமா அவன் நடக்க முடியல. देखिए वो 38 इयर्स तक चल नहीं पा रहा था. இயேசு அவனுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். लेकिन यीशु मसीह ने अद्भुत चंगाई दी. நான் சொல்றேன், உங்களுக்கு எத்தனை வருஷம் பிரச்சனை இருந்தாலும் சரி, मैं आज आपसे कहता हूँ भले आप कितने भी सालों से मुसीबत அது में ஒருவேளை क्यों, நாள்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், कितने भी मुश्किल से हो, உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கலாம், उस मुश्किल से आप बाहर ही नहीं आ सकते हैं. ஆனால் இயேசு அந்த பிரச்சனையை தீர்க்கிறார். लेकिन यीशु मसीह उस मुसीबतों से आपसे बाहर लेके आ தாயின் सकते வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்த ஒருவனை இயேசு குணமாக்குகிறார். हैं. परमेश्वर ने आके यीशु मसीह ने चंगाई दिया जो जन्म से ही आके लंगड़ा था. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல நாம் அதை வாசிக்கிறோம். मार्कुस की किताब चैप्टर 2 में हम देखते हैं 4 பேர் கட்டலோட ஒருத்தனை திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். वहाँ पे 4 लोग आके उसको आके बिस्तर से लेके आते உள்ள हैं. போறதுக்கு இடம் இல்ல, அவங்க மேல கட்டலோட கூரையை பிரிச்சு உள்ள இறக்குறாங்க. वहाँ पे अंदर जाने के लिए जगह नहीं था तो छत को तोड़ के बाहर आते हैं. இயேசு சொல்லுகிறாரு, यीशु मसीह कहते हैं மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. यीशु मसीह कहते हैं बेटा तेरा पाप सब क्षमा हो गया. மார்க் 2:5 நாம் வாசிக்கிறோம். यहाँ पे मार्कुस चैप्टर 2 हम வாயை திறந்து பேசுறாருங்க, அவ்வளவுதான் அவர் பண்றாரு. जब आप मुंह खोल के बोलते हैं तो तभी सामर्थ्य आता மகனே है. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. तो यहाँ पे यीशु ने उससे कहा कि तेरा पाप खत्म हो गया. உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க, அது எப்படி இவருக்கு பாவம் மன்னிக்க இவர் எப்படி பாவங்களை மன்னிப்பாரு? तुरंत सब सोचने लगे ये कैसे पाप को क्षमा करने लगा. இயேசு கேக்குறாரு, உங்க இருதயங்களை ஏன் இப்படி சிந்திக்கிறீங்க? तो यहाँ पे यीशु कहते तेरे हृदय में क्यों ये आके अविश्वास है. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டுன்னு சொல்றதோ எழுந்து நடன்னு சொல்றது எது ரொம்ப சுலபம்? तो यहाँ पे तेरा पाप क्षमा हो गया, उठ के खड़ा होके चल, कौन सा आसान है. यहाँ पे பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார். यहाँ पे भूमि में जो भी पापी है उसको क्षमा करने का अधिकार यीशु मसीह को है. 11ஆம் வசனத்துல அவர் பேசுறாரு. यहाँ पे 11 वचन में यीशु मसीह बात करते हैं. யாரை பார்த்து பேசுறாரு? किसी को देख के नहीं बोलते हैं. திமிர்வாதக்காரனை பார்த்து பேசுகிறார். यहाँ पे एक बीमार आदमी को देख के बोलते हैं. அவர் என்ன சொல்லுகிறார்? वो कहाँ पे क्या நீ कहते हैं. எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் तो என்றார். यहाँ पे कहा कि मैं तुझसे कहता हूँ अपने खाट को उठाकर अपने घर चला जा. அவன் எத்தனை வருஷம் முடமா இருந்தாலும் சரி, वो कितने साल से भी चंगाई नहीं पाता அவனை हो, எழுந்து நடக்க வைக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. लेकिन उसको खड़ा करके चलाने के लिए एक है. அந்த வார்த்தைக்குள்ளதான் அந்த வல்லமை இருக்கிறது. उस वचन में ही वो सामर्थ्य है. அந்த வார்த்தையை அவர் பேசும்பொழுது और जब यीशु मसीह उस वचन को बोलते हैं அந்த வார்த்தையில் இருந்த ஜீவனும் வல்லமையும் அவனுக்குள்ள பிரவேசித்தது. और
उस वचन के अंदर जो जीवन और सामर्थ्य था वो बाहर அவன் आने लगा எழுந்து நடக்க ஆரம்பித்தான். और वो तुरंत उठ के चलने लगा, அவன் தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டான். अपने खाट को उठाकर எல்லாருக்கும் முன்பாக போனான். और सबके सामने चलने लगा எல்லாரும் और ஆச்சரியப்பட்டார்கள். सबको बहुत ही आश्चर्य हो गया நம்ம ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொன்னார்கள். और हमने कभी भी ऐसा कुछ नहीं देखा कहने தேவனை लगे और மகிமைப்படுத்தினார்கள். परमेश्वर की बड़ाई करने लगे। பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், मेरे प्यारे भाइयों बहनों, मैं आपसे कहता உங்களுடைய हूँ, வாழ்க்கையில பிரச்சனைகள் எத்தனை வருஷம் வேணா இருக்கலாம். आपके जीवन में कितने भी सालों से परिस्थितियां में क्यों ना हो, அந்த பிரச்சனையில பல ஆண்டுகளாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். कई सालों से आप मुसीबतों से गुजर रहे होंगे, தேவன் சுலபமான ஒரு வழியை அவர் வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने आपके लिए एक बहुत ही आसान काम रखा அந்த है பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு, उस मुसीबत से बाहर आने के लिए, அந்த பிரச்சனையை ஜெயிப்பதற்கு, उस मुसीबत को जीतने के लिए, அந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு, उस मुसीबत को कुछ भी नहीं करने के அந்த लिए, பிரச்சனை இருந்தது என்பதற்கான அடையாளமே இல்லாமல் மாறுவதற்கு ऐसा कोई मुसीबत आपके जीवन में था करके नहीं हो, தேவன் ஒரு சுலபமான வழியை வைத்திருக்கிறார். परमेश्वर ने एक आसान सा அந்த- काम रखा அந்த है। வழி என்ன? वो काम क्या है? இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். यीशु मसीह कहते हैं, मैं ही मार्ग और सत्य जीवन हूँ। இயேசு யார்? यीशु कौन है? அவர்தான் வார்த்தை. वो ही वचन है। The word is the one and only solution for your every problem. आपके हर एक परिस्थितियों का सोल्यूशन वचन ही है, So speak the word. इसीलिए आप वचन को मुंह खोल के Speak बोलिए, the word with faith and authority. विश्वास और सामर्थ्य के साथ परमेश्वर का वचन को बोलें, Believe it वचन को विश्वास करें with all your heart अपने पूरे हृदय से and give honor to God. और परमेश्वर का महिमा करें, Give glory to God. उनकी महिमा करें। பாருங்க, அப்போ கர்த்தர் பெரிய விடுதலையை நமக்கு தருகிறார். तो देखिए, तब आकर परमेश्वर आपको एक बड़ा அவர் छुटकारा எல்லாத்தையும் देता है। எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. परमेश्वर ने सब कुछ तैयार करके रखा है, வாய் திறந்து பேசினா மட்டும் போதும். मुंह खोल के बोलना है। பேசினா பெரிய அற்புதம் நடக்கும். जब आप बोलेंगे तो अद्भुत देखेंगे। நீங்க இப்ப ஒரு சபையில கேட்டு பாருங்க, எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும்? எல்லாரும் கை தூக்கிடுவாங்க. तो अब एक कलीसिया में जाके पूरे किस किस को अद्भुत हुआ, सब हाथ उठा लेंगे। ஆனா அற்புதம் நடக்கணும்னா நம்ம வாய் திறந்து பேச வேண்டும். लेकिन अद्भुत नहीं होने से भी मुंह खोल के बोलना है। இயேசு अनेक அற்புதங்களை செய்தார். यीशु मसीह ने अनेक अद्भुत किए हैं। எப்படி செய்கிறாரு? कैसे किया है? எல்லாவற்றையும் பேசி பேசி தான் செய்யறாரு. सब कुछ बोल बोल के ही किया है। 5 மீன் இருக்கு. यहाँ पे आके 5 अपम 2 मछलियां, 5000 பேருக்கு போஷிக்க வேண்டும். 5000 लोग खाए हैं। இயேசு என்ன பண்றாரு? यीशु मसीह क्या कहते हैं? அதை என் கையில கொண்டு வாங்கன்றாரு. उस टोकरा को मेरे घर हाथ पे வானத்துக்கு लेके आओ। நேராக உயர்த்துகிறார். आकाश को देख के बोलते हैं, அத bless பண்றாரு. उसको आशीष करते He हैं speaks the word of blessing. और वो अपने मुंह से आशीष की बातें बोलते हैं। When he speaks, miracle happens. जब वो बोलते हैं तो अद्भुत काम होते हैं। அவர் பேசும்பொழுது அற்புதம் நடக்கிறது. जब हम बोलते हैं तो अद्भुत काम होते हैं। 2 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிற அளவுக்கு பெருக்கம் உண்டாச்சு. और 5000 लोग खाए उस अपम से। அது போக மீதம் எடுத்தார்கள். बिल्कुल उसी तरह से आप भी। இப்ப நான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, अब परमेश्वर आपको देख के बोलते हैं, பிரச்சனை எவ்வளவு பெருசா வேண்டுமானாலும் இருக்கலாம், चाहे आपकी परिस्थिति कितनी भी बड़ी क्यों ना எத்தனை हो, வருஷம் வேணா இருக்கலாம், कितने साल भी हो, நீங்கள் விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு வாயை திறந்து பேசினால் आप आके विश्वास और पूरे सामर्थ्य से आप मुंह खोल के बोलना है, உங்களுக்குள்ள இருக்கிற वल्लமை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. तब जाके आपके अंदर जो सामर्थ्य है वो बाहर आएगा The power will be manifested through your और words. फिर आपके जरिए वो सामर्थ्य बाहर அந்த आएगा வல்லமை அதெல்லாம் செய்து முடிக்கிறது. और वो सामर्थ्य सारा काम खत्म करेगा। நீங்க யோசிக்கலாம், எப்படிங்க அது நடக்கும்? आप सोचते होंगे कैसा होगा? எப்படி நடக்கணும்? அதை செய்து முடிக்க வேண்டிய அந்த சக்தி அந்த வார்த்தைக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். तो कैसा करना है करके उस सामर्थ्य को परमेश्वर ने वचन में रखा है। ஏசாயா 55 அதிகாரம் 11 वचனத்திலே அவர் சொல்கிறார், एसाया चैप्टर 55 वर्स 11 में कहते हैं, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், वैसा ही मेरे मुंह से निकलने वाला वचन அது भी होगा வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் और वो वापस मेरे पास खाली नहीं आएगा। நான் விரும்புகிறதை செய்து मैं जो करता हूँ वो होगा நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். और जो मैं बोलता हूँ वो होगा करके। அந்த வார்த்தைக்குள்ளவே அந்த பவர் வச்சிருக்கிறார். तो उस वचन के अंदर परमेश्वर ने सामर्थ्य को रखा சுகத்திற்கான है। தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் எடுத்து பேசும்பொழுது तो जब आप परमेश्वर के वचन को उठा के बात அந்த करते हैं வார்த்தைக்குள்ளவே அந்த பவர், சுகத்தை உருவாக்கக்கூடிய பவர் இருக்கிறது. और उस वचन के अंदर आके चंगाई देने का सामर्थ्य है। ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசும்பொழுது आशीष भरा वाला वचन को बोले, ஆசீர்வாதத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. आशीष को उत्पन्न करने वाला सामर्थ्य उस वचन के अंदर है। எதுல உங்களுக்கு சுகம் வேணுமானாலும் சரி, आपको जो भी बोलना है தேவன் அந்த சுகத்தை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். परमेश्वर आपको आके चंगाई देने में बला है, ஏனென்றால் உங்களுடைய சுகத்திற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने आपको चंगाई देने के लिए उन्होंने क्रूस पे अपना जीवन दिया, அவர் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், अपने बहुमूल्य लहू को बहाया, ஜீவனை கொடுத்திருக்கிறார். अपना जीवन को दिया। உங்களையும் என்னை
உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். और आपको आके छुड़ाया उन्होंने. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். और अब जो वचन को इस्तेमाल करते उनको चंगाई करेगा. அழிவுக்கு தப்புவிக்கிறவராய் और இருக்கிறார். सारे आके मुश्किलों से दूर करेगा. கர்த்தர் அன்னைக்கு பவுலுக்கு சொன்ன மாதிரி உங்களை பார்த்து சொல்றேன். उस दिन आके परमेश्वर ने पौल को बोला जैसा आपको आज बोल रहे हैं. பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. डरना नहीं, बात को बोलना, शांत नहीं रहना. பேசும்பொழுது பவர் ரிலீஸ் ஆகுது. जब आप बोलेंगे सामर्थ्य बाहर आएगा. பேசும்போது அற்புதம் நடக்கிறது. जब आप बोलेंगे பேசும்போது சுகம் உண்டாகிறது. जब आप बोलेंगे चंगाई होगा. பேசும்போது ஆரோக்கியம் உண்டாகிறது. जब आप बोलेंगे आपको बल आएगा. பேசும்பொழுது பலன் உண்டாகிறது. जब आपको बोलेंगे तो सामर्थ्य आएगा. பேசும்பொழுது விடுதலை உண்டாகிறது. जब आप बोलेंगे तो छुटकारा आएगा. நான் சொல்றேன், பேசும்போது எல்லாமே உண்டாகிறது. तो देखिए जब आप बोलेंगे तो सब कुछ होगा. ஆமென். மௌனமா இருக்காதீங்க, தைரியமா பேசுங்க. तो आप बिल्कुल शांत नहीं रहना, एकदम धैर्य से बात करना. நீங்கள் பேசும்பொழுது கர்த்தர் அதை கனம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். जब आप बोलते हैं परमेश्वर उसको आके आदर करते அவர் அதை हैं செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். और उसको पूरा करते हैं. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. परमेश्वर आके झूठ नहीं बोलते हैं மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. और मन भी नहीं बदलते हैं. அவர் சொன்ன கண்டிப்பா செய்வார். परमेश्वर अगर कुछ बोलते हैं तो करेंगे. அதை நம்புங்கள், उसको विश्वास कीजिए. விசுவாசியுங்கள், उसको विश्वास कीजिए பேசி இந்த உலகத்தை ஜெயியுங்கள். और बात करके इस दुनिया को जीतिए. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा. நம்ம முதல்ல ஜெபம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் திருவிருந்து இருக்கிறது. அந்த திருவிருந்துக்காக நாம் முதல்ல ஜெபிப்போம். अभी हम प्रार्थना करेंगे. हमारे लिए प्रभु भोजन है. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். आंखों को बंद करके प्रार्थना எங்கள் करेंगे. அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். पिता परमेश्वर, हम आपके सम्मुख में आते हैं. இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். इस अद्भुत दिन के लिए आपका धन्यवाद करते हैं. நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். हम सुने हुए वचन के लिए हम आपका धन्यवाद करते தேவனுடைய हैं. வார்த்தையில ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. परमेश्वर के वचन में जीवन और प्रबल है. அதில் சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது. उसमें उत्पन्न करने का सामर्थ्य है. விசுவாசம் என்னும் தெய்வீக சக்தி இருக்கிறது. विश्वास करने का एक सामर्थ्य है. இதெல்லாம் நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ये मैं विश्वास करता हूँ. அந்த ஜீவன் வெளிச்சமாய் இருக்கிறது. और वो जीवन आकर प्रकाश बनता है. வெளிச்சம் வரும்போது இருள் விலகுகிறது. और जब प्रकाश आता है तो अंधेरा भागता है. ஆண்டவரே, இந்த அருமையான ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். परमेश्वर इस समय पे इस अच्छे लोगों के लिए प्रार्थना இவர்கள் करता உம்முடைய हूँ. வார்த்தை கேட்டு இருக்கிறார்கள். इन्होंने आके वचन को सुना है வார்த்தை அவர்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். और वचन उनके अंदर सामर्थ्य से काम करने के लिए प्रार्थना அவர்கள் करता हूँ. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதிகாரத்தோட பேசும்பொழுது और परमेश्वर के वचन को विश्वास से, अधिकार से बोलते समय அவர்கள் அற்புதமாக அவர்களுக்கு அது வேலை செய்யட்டும் என்று और ஜெபிக்கிறேன். अद्भुत से उनके जीवन में काम करने के लिए प्रार्थना करता அவர்கள் हूँ. வாழ்க்கையில விடுதலை உண்டாகட்டும், उनके जीवन में आके छुटकारा पाए, சுகம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். चंगाई पाए. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. परमेश्वर बड़े बड़े काम करने के लिए प्रार्थना करता இயேசுவின் हूँ. நாமத்தில் ஜெபிக்கிறோம். यीशु मसीह के नाम से मांगता हूँ. ஆமென். आमीन. ஆமென். நம்ம இப்பொழுது திருவிருந்துக்கு நேராக கடந்து செல்வோம். अभी हमारे सम्मुख में प्रभु भोजन है. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். पहला யோவானா का किताब, पहला चैप्टर वर्स 7 से मैं पढ़ता हूँ. 7ஆம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். तो यहाँ पे यीशु मसीह का आके लहू आके सब पापों से शुद्ध करते हैं. उस वचन में देखते हैं இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. यीशु का लहू हमें सब पापों से शुद्ध करता है. 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாட்களும் அது நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. वो 24/7 हमें शुद्ध करता रहता है. ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை விட்டு நீக்குகிறது. और लहू सारे पापों को निकालता है. 9ஆம் வசனம் சொல்றது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். यहाँ पे नवी वचन में हम देखते हैं कि सारे पापों को मान ले तो वह हमारे सारे पापों को क्षमा करने और हमें सब अधर्म को शुद्ध करने वाला இந்த होता है. கர்த்தருடைய பந்தி நமக்கு அதைத்தான் விவரிக்கிறது. यहाँ पे प्रभु भोजन है. நமக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. यीशु मसीह ने हमारे लिए अपने बहुमूल्य लहू बहाया. நமக்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டிருக்கிறது. उनके लिए हमारे लिए उन्होंने कोड़े खाए हैं. அதை விசுவாசிக்க வேண்டும். उसको हमें विश्वास करना அவருடைய है. ரத்தம் என்னுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். हमें विश्वास करना है यीशु ने अपने लहू से हमारे सारे पापों से शुद्ध किया है. இல்லங்க, நான் பாவம் செஞ்சிருக்கேன் ஒருவேளை நீங்க நினைச்சீங்கன்னா, आप सोचते होंगे नहीं मैंने पाप किया है. இது ஒரு அற்புதமான நேரம். ये एक अद्भुत दिन है. 9ஆம் வசனம் சொல்றது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் यहाँ पे नबी वचन में देखते हैं कि उसने अपने पाप को मान लिया பாவங்களை நமக்கு மன்னித்து और यीशु मसीह ने पाप को क्षमा करने के எல்லா அநியாயத்தையும் நீக்கி सारे अधर्म से शुद्ध करके நம்மை சுத்திகரிப்பதற்கு हमें शुद्ध किया. அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். और वो विश्वास योग्य और धर्मी है. அங்க அவரை பத்தி தான் சொல்லியிருக்கு. तो यहाँ पे यही कहता है அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். और हम लोग आके नीतिमान है यहाँ पे. பாவங்களை அவர் நீக்குகிறார். और हमारे पापों को वो शुद्ध करता है. அநியாயத்தை அவர் நீக்குகிறார். अधर्म को वो शुद्ध करता है. பாவத்தை அவர்
மன்னிக்கிறார். और पापों को क्षमा करता है। நம்முடைய பாவங்களை கழுவும்படி அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. यीशु मसीह ने अपना बहुमूल्य लहू बहाया, எல்லாம் அவர் செஞ்சிருக்கிறாருங்க. सब यीशु मसीह ने किया है। அப்ப நான் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா? तो हमें करने के लिए कुछ नहीं है क्या? நாம அவர் பண்ணதெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அவ்வளவுதான். क्योंकि हम कुछ करने से ही हम एंजॉय कर सकते ஒரு हैं। வீட்ல ஒரு தகப்பன் இருக்கிறாருன்னு வச்சுங்க. अब एक घर में एक पिता है, அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. उनको 2 बच्चे हैं। இந்த பிள்ளைகள் போய் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. और बच्चे मुश्किल उठाने की जरूरत नहीं है, தகப்பன் சம்பாதிக்கிறாரு. क्योंकि पापा आके काम करते हैं। தகப்பன் எல்லாவற்றையும் கொடுக்கிறாரு पिता பிள்ளைகளுக்கு. सब कुछ देता है बच्चे को। அவர் போய் கஷ்டப்படுறாரு. पिता मुश्किल उठाता है அவர் போய் ஏர்ன் பண்றாரு மணியை. और वो कमाते हैं जाके, பிள்ளைகள் சும்மா கிடைக்குது. और बच्चे लोग घर में चुपचाप से रहते हैं। பிள்ளைகள் போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. बच्चे लोग मुश्किल उठाने की जरूरत नहीं है। பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? बच्चे लोग क्या करते हैं? என்ஜாய் பண்ணுவாங்க. सिर्फ एंजॉय करते हैं, என்னத்தெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க? सिर्फ एंजॉय करते हैं। அவங்க அப்பாவுடைய அன்பை என்ஜாய் பண்ணுவாங்க. वो अपने पिता के प्यार को एंजॉय करते அது हैं। போல தான் நீங்களும் நானும். बिल्कुल उसी तरह से நான் பண்றதுக்கு என்ன இருக்கு? हम करने के लिए क्या है? என்ஜாய் பண்றதுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறார். सिर्फ एंजॉय करने के लिए परमेश्वर ने हमें நீங்கள் रखा है। அவருடைய அன்பை என்ஜாய் பண்ணணும். आप परमेश्वर के प्यार को एंजॉय कीजिए, அவருடைய ரத்தத்துக்காக நன்றி செலுத்த வேண்டும். उसके लहू के लिए धन्यवाद कीजिए, பிற்கப்பட்ட சரீரத்துக்காக அவருக்கு நன்றி उसके செலுத்த வேண்டும். घोड़े खाने के लिए धन्यवाद कीजिए। அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். हम आके परमेश्वर यीशु के लहू से धुले हुए हैं। முதலாவது நாம் ஜெபிக்க போகிறோம். अभी हम प्रार्थना करने वाले हैं। அதற்கு பிற்பாடு நான் இந்த திருவிருந்து எல்லாருக்கும் பரிமாறப்படும். उसके बाद आके प्रभु भोजन सबको दिया जाएगा। எல்லாரும் எடுத்து கையில வச்சுக்கோங்க. सब लोग अपने हाथ पे ले लीजिए। பிற்பாடு நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அதை அனுசரிப்போம். फिर बाद में हम मिलके खाएंगे, ஜெபிப்போம். प्रार्थना करेंगे। எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருவோம். पिता परमेश्वर यीशु मसीह के नाम से आपके सम्मुख में आते हैं। இந்த கர்த்தருடைய பந்திக்காக நன்றி செலுத்துகிறோம். प्रभु भोजन के लिए हम आपका धन्यवाद இந்த करते हैं। பந்தியை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன். इस प्रभु भोजन को आप आशीष कीजिए। எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे लिए आपका बहुमूल्य लहू बहाने के लिए धन्यवाद। எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். हम धन्यवाद करते हैं आपने हमारे कोड़े खाए। உம்முடைய ரத்தம் எங்களுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதுக்காக உமக்கு நன்றி. हम धन्यवाद करते हैं आपके लहू ने हमारे सारे पापों को धो दिया। பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, जब हम अपने पाप को मान लेते हैं, பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கிறதற்கும், आप हमारे पाप को क्षमा करते हैं எல்லா அநியாயத்தை நீக்கி எங்களை சுத்திகரிப்பதற்கும் और सारे अधर्म को मुझसे दूर करके शुद्ध करते हैं। நீர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறீர். आप विश्वास योग्य और धर्मी हैं। நீர் உண்மை உள்ளவர், आप विश्वास योग्य हैं, நீர் நீதி உள்ளவர். आप धर्मी हैं அதை நாங்கள் और விசுவாசிக்கிறோம். उसको मैं विश्वास करता हूँ இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு கொள்வோம். और मैं इस प्रभु भोजन में भाग लेता हूँ। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். इस मसीह के नाम से ஆமென். मांगता हूँ, आमीन। Scripture 1 Corinthians 11:23 11:23 यहाँ पे हम वचन लेंगे 1 कोरिन्थियन चैप्टर 11 वर्स 23। நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். क्योंकि ये बात मुझे प्रभु से पहुंची என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி और मैंने तुझे भी पहुंचा दिया कि प्रभु यीशु ने जिस रात को அதை பிட்டு पकड़ा गया रोटी को ली நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. और धन्यवाद करके उसको तोड़ा और कहा ये मेरी देह है என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். जो तुम्हारे लिया है। நாம் இந்த அப்பத்தை புசிப்போம். और इस अपम को हम खाएंगे। போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, उसके बाद उसने उस இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. इस कटोरा को लिया और कहा ये कटोरा मेरा लहू है। இது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் और जब आप इसको என்னை पिएंगे நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் और என்றார். मेरा स्मरण करेंगे। நாம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். अब हम इसको पिएंगे। க்ளோசிங் பிரேயர். நாம் ஜெபிப்போம். प्रार्थना करेंगे।
पिता परमेश्वर, इस समय पे इस अद्भुत दिन के लिए हम आपका धन्यवाद करते हैं यीशु मसीह। इस दिन पे पिता परमेश्वर, आपने वचनों के जरिए हमें अनेक चीज आपने हमसे बात किया, उसके लिए हम आपका धन्यवाद करते हैं पिता परमेश्वर। आपके कोड़े खाने से, आपके लहू बहाने से पिता परमेश्वर, हमारे अधर्म पिता परमेश्वर, हमारे पाप पिता परमेश्वर क्षमा हुए पिता परमेश्वर। आप सच्चे, धर्मी और विश्वास योग्य है, हम उसके लिए आपका धन्यवाद करते हैं यीशु मसीह। इस समय पे हम यहाँ पे आए हर एक भाइयों बहनों के लिए प्रार्थना करते हैं पिता परमेश्वर। आपने पिता परमेश्वर हमारी सारी मुश्किलों का ताले का चाबी आपने हमारे हाथ पे दिया है। उस वचन की चाबी को इस्तेमाल कर कर हमारी जिंदगी के हर परेशानियों से हम दूर होने के लिए हमें मदद करें। वचनों का प्रयोग करें हम हमारे जीवन में, वचनों का प्रयोग कर कर पिता परमेश्वर सामर्थ्य को अपने हृदय से हम बाहर लेके आए और एक सफल जीवन जीने पाए, एक आशीष जीवन जीने पाए, हर एक रोगों से बाहर आकर एक चंगाई का जीवन जीने पाए पिता परमेश्वर। हर एक दिन हमारे घरों में, हमारे परिवारों में वचनों का इस्तेमाल करें पिता परमेश्वर। हमारे हृदय से समर्थ से उसको बाहर निकालने के लिए इन्हें मदद करें। यहाँ आए हर एक भाइयों बहनों को आपके हाथ पे सौंपती हूँ, उनके घर परिवार को सौंपती हूँ, उनके खाना पानी को सौंपती हूँ, उनके कामों को सौंपती हूँ। इस हफ्ते परिपूर्णता से उन्हें संभाल कर पिता परमेश्वर अपने पंखों तले उन्हें छुपा कर उन्हें रखिएगा। सब कुछ यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर, आमीन। आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे। And all the saints of God say, Amen.